ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்னோட மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு சீசனல் ஸ்பெஷல். அதாவது தக்காளி ஊறுகாய் இல்லை தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம். சில சமயம் தக்காளி வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. அப்போது இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மோர் சாதத்துக்கு ஒரு ஊறுகாயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தொக்காவும் இருக்கும், ஒரு ஊறுகாயாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் வெளியில் வச்சா கூட ஒரு 4-5 நாள் நல்லா யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 month வரைக்கும் அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீசனல் டைமில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் டிஷ் தான் தக்காளி தொக்கு இல்லை தக்காளி ஊறுகாய். வாங்க இன்னைக்கு இதயம் வழங்கும் ஒரு பர்ஃபெக்ட் தக்காளி தொக்கு. ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிcheckr. ஸோ இந்த தக்காளி ஊறுகாய் தக்காளி தொக்குக்கு பேசிக்காக வந்து ஒரு பொடி ரெடி பண்ணுறோம். அது வந்து கடுகு வெந்தயம் ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு உள்ளே போகலாம். வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் கடுகு இது ரெண்டையும் கொஞ்சம் வறுத்துருவோம், லைட்டாக சூடு வர வரைக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். ரொம்ப வெந்தயம் போட வேணாம், கொஞ்சம் கசக்கும். அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் கடுகு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே உங்களுக்கு இது ரெடி ஆயிரும். ஸோ கடுகு பொரிஞ்சு விடணும், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற பிறகு நல்ல வாசனை தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கிச்சன் ஜார் மிக்சியில் இதை பொடி பண்ணி நம்ம வச்சுக்குவோம். இதுதான் ஒரு பேஸ் பொடி இந்த தொக்குக்கு. ஸோ இதை பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம மற்ற குக்கிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வறுத்த ரெண்டையுமே நம்ம பவுடர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல நைஸ் ஸ்மூத் பவுடராக பண்ணி இதை வச்சுக்கோங்க. இதுதான் இப்போது இந்த தக்காளி தொக்கு இல்லை தக்காளி ஊறுகாய்க்கு உள்ள பேஸ் பவுடர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஸோ இதில் தான் நம்ம குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வதக்கி தக்காளியை நல்லா வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஒரு ரொம்ப பொடியாக தேவையில்லை, பட் இந்த அளவுக்கு ஒரு 6ஆவோ 8ஆவோ நீங்கள் ஒரு தக்காளியை வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதில் வதக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பேன் லைட்டாக சூடானோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எடுத்துக்கிறேன். எப்பொழுதுமே இந்த எண்ணெய் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறப்போ இந்த தொக்கு வந்து கொஞ்சம் நாள் கெடாமல் இருக்கும். இந்த கடல் எண்ணெய்க்குன்னு எப்பொழுதுமே சொல்லுவேன் நான், ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஊறுகாய்க்கு இந்த மாதிரி நம்மளோட பேஸ் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் கண்டிப்பாக டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது வெந்துக்கிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சோண்டு உப்பு அதில் சேர்த்துருவோம். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்கில் நல்லா இந்த தக்காளி வதங்கி ஓரளவுக்கு ஒரு பாதி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி ஃபர்தராக எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது குக் ஆகிறப்பவே ஜஸ்ட் ஒரு மூடியை இதில் ஜஸ்ட் ஒரு மூடி வச்சிட்றேன். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே ஸ்லோ குக்கிங்கில் குக் ஆகி நல்ல அந்த தண்ணியெலாம் இறங்கி நல்ல ஒரு வதங்கி ஒரு தக்காளி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பாதி குக்கான ஃபீல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஜஸ்ட் கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு வாட்டி நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு போட்டதுனால அந்த தண்ணி ஃபுல்லாக விட்டு நல்ல உங்களுக்கு அந்த குக் ஆகும். ஸோ இது இன்னும் நல்லா குக் ஆகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு இன்னொரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்குவோம். ஸோ இப்போது ஃபர்தராக ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த தக்காளி கொஞ்சம் குக் ஆகி ஓரளவுக்கு
மேஷ் ஆகி ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் தண்ணி கூட அதிலிருந்து வந்த தண்ணி கூட பாதியாக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி. புளி வந்து நமக்கு வந்து ஒரு 2 விதமாக வேலை செய்யும். ஒன்று வந்து ஒரு டேஸ்ட் ஆப்வியஸ்லி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர். ரெண்டாவது வந்து இந்த புளி வந்து ஓரளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் இந்த புளித்தண்ணி வந்து சேர்த்து இப்போது ஃபர்தராக இதை கொஞ்சம் கூட புளி ஊற்றலாம்னு நினைக்கிறேன். அடிஷ்னலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு, ஏன்னா இதுக்கு வந்து நாட்டு தக்காளி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது வந்து தக்காளியில் 2-3 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நாட்டு தக்காளியில் வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு புளிப்பு இருக்கும். ஸோ அது வந்து இந்த தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய்க்கு பர்ஃபெக்டான ஒரு செலெக்ஷன். ஸோ இப்போது ஃபர்தராக நான் மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் இதுலேயே அப்படியே கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஃபர்தராக ஒரு 3 நிமிஷம் பக்கம் நமக்கு இது கொதிச்சிருச்சு. ஸோ இப்போது எடுத்து ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்கு தான். இப்போது நமக்கு தேவையான பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ இப்போ இருக்கிற தக்காளிக்கு ஒரு 1.25லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. ஸோ இப்போ இந்த பொடி வந்து நம்ம காரப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம், கடுகு இந்த 2 பொடி ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த குவான்டிட்டிக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த வெந்தயம் அண்ட் கடுகு இந்த பொடி ஆட் பண்ணோன்னு தான் இந்த தொக்குக்குள்ளே ஒரு டிஸ்டிங்டிவ் ஃப்ளேவர், அதோட வாசனையே நமக்கு அப்போ தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ அது போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். இது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நமக்கு நல்லா கொதித்து ஓரளவு கம்பைன் வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான தாளிப்பை போட்டு அதில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இந்த தக்காளி ஊறுகாய்க்கு உள்ள ஃபைனல் டச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஃபர்தராக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ குக்கிங்கில் இது கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கரெக்டாக செப்பரேட் ஆகி, ஸோ இது கொஞ்சம் ஆறுனோடனே இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனை, நம்ம போட்ட பவுடர் அருமையாக இருக்குது. ஸோ இப்போது இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த முன்னாடி கடலெண்ணெய் யூஸ் பண்ணோம், இப்போ இந்த நல்லெண்ணெயில் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர். நல்லெண்ணெய் ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ் கூட, நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அதனால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அது பொரியிறப்பவே கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெடியானோடனே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற பேனில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான தக்காளி தொக்கு இல்லை தக்காளி ஊறுகாய். இது வெளியில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் நல்லா கெடாமல் இருக்கும். அப்பப்போ நீங்கள் எடுத்து சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 month சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டிஃபனுக்கு ஒரு தொக்கா, ஒரு தோசைக்கோ ஒரு இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்லாம். மத்தியானம் லஞ்சுக்கு இதை ஒரு ஊறுகாய் மாதிரி பிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி தக்காளி சீப்பாக கிடைக்கிற சீசனில் இதை ஒரு ஜாம் மாதிரி போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் போட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சிம்பிளாக இருந்தால் கூட அதில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டட் ட்ரைட் ரெசிபி அதோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.